நீங்கள் இந்த வருஷம் +2 முடித்த ஸ்டூடெண்ட்டாக உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லைனா டெக்னாலஜி படிக்கலாம், ஆர்கிடெக்சர் கோர்சஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கோர்சஸ் படிக்கலாம், பிபிஏ கோர்ஸ் கூட படிக்கலாம். ஆனால் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் லெக்ரண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எந்தவித குறைபாடுகளும் இல்லாத குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இது எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்தவித குறைபாடுகளும் இல்லைன்னா 60,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரப்போகிறாங்க. இதே சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா உடல் ஊனமற்ற குழந்தைகள் இருப்பாங்க, கோவிடில் பேரண்ட்ஸ் இழந்த குழந்தைகள் இருப்பாங்க, ஆர்ஃபன்ஸ்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரப்போகிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னைக்கு கடைசி தேதி, என்னென்ன டிகிரிலாம் படித்தவங்க அப்ளை பண்ணுங்கிற மாதிரியான A to Z தகவல்களை நான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மிகவும் நன்றி.